நீ போனியா திரிபுர ஆன் பண்ணிடுற சைட்ல ஆன் பண்றாங்க என்னடா புஷ் பண்ணி கால் மேல ஊந்தாலே கால் கண்ணா ஜஸ்ட் மிஸ் காயிலே கும்பிட்டு வந்தாங்க கொடுத்து வாங்கினா கத்திய மாத்தல கத்திய மாத்திர நாமே விட முடியாது போம் மாதிரி மேல கத்திய மாத்தனா மீன் வர முடியாது தலைவிடுறா இருக்குது ஒரு கத்தி தான் இந்தாங்கண்ணா அப்படியே வச்சுங்க ஆனால் இந்த மீன் ஃபுல்லாக கவரில் பிடிச்சிங்க வயிறு பிக்கம் ஃபுல்லாகவே ஒரு கவரில் பிடிச்சிங்க ஏன்னா பங்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குமோ அடிக்கலாம். அண்ணா கவலையில் இருக்கேன். ஓ அவ்வளோதாம்மா, இன்னும் இதெல்லாம் 5 நிமிஷத்துக்கு முடிஞ்சிடும். 5 நிமிஷமே ஆகாது. அதெல்லாம் ஒரு ரூபா கை வலிக்க நான் 2 ஃபோனு ஃபாஸ்ட்டாக எடுத்தேன். அண்ணா இது எப்படி அந்த மாதிரியே போட்டுருவா. அவன் போக முடிக்கலம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன மீன் இருக்கு உங்களுக்கு? மீன் விட்டு கொடுத்துருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க மீனை கையில் வச்சு நான் பார்க்கவே இல்லையா? ஏய் ஓகே பயப்படிங்கண்ணா. லாஸ்ட் எடுத்துக்கலாண்ணா. வண்டி எத்தனை வந்துட்டா? வண்டி பார்த்தாரியா? இந்த கத்தியே மீன் டான்ஸ் ஆடுது. நான் இவெல்லாம் நிக்க வச்சுக்கிறீங்க அவரை. நீ இவெல்லாம் கொடுத்துங்க. கீழே வேணா பாக்ஸில் நிறைய
வேலை பார்த்துருவாங்க. அதான் பயன் பார்த்துருவோம். வாங்க சார் போய் பிடிச்சி வந்துண்ணே. அம்மா இப்ப என்னமா வரும் தலையா? இப்ப வெட்ட முடியாது தலை. இப்போ ஞாபகமா வெட்ட முடியாது. ஓகே வந்தாங்க ஆயா குடும்பம் மேல வந்துக்கிறான். அம்மா நீங்க அந்த மீன் எடுத்துறீங்க, நீங்க முதல்ல அது எடுத்துருங்க. செவல் கூட அடிக்கணும். அது எடுத்துட்டு நீங்க ஒரு கோவரில் மாத்தீங்க. அண்ணா அண்ணா நீ அப்படியே சொல்லி வாங்க. என்ன மீன் பாருங்க? சிப்பிலியா? இதெல்லாம் நேரம் வேலை கிடக்கு. ஏமா அதில் வைக்கிற மறுபடியா கையில் எடுத்துருக்காது. மீன்லாம் அதுக்காச்சுன்னா மீன் நல்லா இருக்காது. அப்படி விட்டும்போது வீட்டுக்கு வர மீன் தனியாக வச்சிங்க. லேட்டாக போகுது கண்டிப்பா. வெட்டி ஆகணும். அப்படியே போடுவான். இது ஸ்டிப்பா நிற்காதுக்கா. பாறை மீன் மாதிரி ஸ்டிப்பா நிற்காது. போடுவா ரூபா அங்கே வைங்க. கீழே வச்சுங்க. நான் தலைமுறை கீழே வச்சுன்னா அவ்வளோதான். கடை முடிஞ்சுது.